தமிழ் வகுப்பை கவனிக்க காத்திருக்கும் என் கண்மணிகளுக்கு அன்பு வணக்கங்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கல்வி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப சங்க காலத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் பற்றிதான் சங்க இலக்கியத்தில் அறம் என்ற தலைப்பில் காண இருக்கிறோம். அறம் என்றால் என்ன? அறம் என்றால் நமக்கு கிடைத்ததை தான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுப்பதுதான் சிறந்த அறம். நமக்கு எந்த பொருள் கிடைத்தாலும் சரி, அமிர்தமே கிடைத்தாலும் சரி, அதை தான் மட்டும் அனுபவிக்காமல் மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் சிறந்த அறம். அறம் என்றால் தர்மம். இது வடமொழியில் இருக்கக்கூடிய சொல். தர்மம் அப்படின்னா மற்றவர்களுக்கு கொடுப்பது, உதவி செய்வது. சங்க இலக்கியத்தில் அறம். சங்க இலக்கியம் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். சங்க இலக்கியம்னா என்னது? 8 தொகையும் 10 பாட்டும் நூல்களும் தான் சங்க இலக்கியங்கள். 8 தொகை உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு, இத்திரத்து, அகம்புறம் 8 அப்படின்னு சொல்லப்படுகிறது. 10 பாட்டு: முருகு, பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை காஞ்சி, மருவினிய கோல நெடுநல்வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 அப்படின்னு சொல்லி 10 நூல்கள். இந்த நூல்களெல்லாம் அறங்கள் எவ்வாறு போற்றப்பட்டது, அந்த காலத்தில் எப்படி அறத்தோடு மக்கள் வாழ்ந்தார்கள் என்பது பற்றியும் கூறப்பட்டுள்ளது. சங்கம் மருவிய காலத்திலும் அறங்கள் பற்றி கூறப்பட்டது. அறக்கருத்துக்களை வலியுறுத்துவதற்காகவே 14 கீழ்கணக்கு நூல்கள் தோன்றியது. சங்க காலத்தில் அறங்கள் போற்றப்பட்டது. அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணாங்க? அறத்தையெல்லாம் அவங்க போற்றவில்லை, அறநெறியையும் பின்பற்றவில்லை. அது இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அறத்தை வலியுறுத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா நூல்கள் இயற்றினார்கள். நம்ம மனித வாழ்க்கையில் எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை தான் அந்த நூல்கள் போற்றுகிறது. அது என்னது? 14 கீழ்கணக்கு. திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி, இந்த மாதிரி சிறுபஞ்சமூலம்னு 18 நூல்கள் அறம் சார்ந்த கருத்துக்களை விளக்குவதாக இருந்தது. இது சமயம் சார்ந்ததாக இருந்தது. ஆனால் சங்க இலக்கியத்தில் எந்த சமயமும் சார்ந்தது இல்லை. அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த பக்தி இலக்கியங்களும் அறநெறியை போற்றியது. ஆனால் அதிலையும் வைணவம், சைவம் என்ற சமயத்தை சார்ந்துதான் என்ன பண்ணாங்க? அறத்தை வலியுறுத்தினார்கள். அப்போ சங்க காலத்தில் எந்த ஒரு சமயத்தையும் சொல்லலை, ஆனால் அறத்தை மட்டும் தன்னுடைய உயிராக கருதினார்கள். உதாரணமாக அதியமான், கடையேழு வள்ளல்கள் உங்களுக்கு தெரியும். பாரி, ஓரி, ஆய், பேகன், அதியமான், நல்லி, கிள்ளி, இவங்கெல்லாம் கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு போற்றப்படக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் குமண வள்ளல் பற்றியும் உங்களுக்கு தெரியும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அற வழியில் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள். அதுலேயும் சிறந்த உதாரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதியமான், பாரி, பேகன், இவங்களாம் உங்களுக்கு தெரியும். அதியமான் என்ன பண்ணால் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தான். தகடூர் அப்படின்னு சொல்லப்படுகிற இப்பொழுது இருக்கக்கூடிய தர்மபுரி தான் தகடூர். அப்போ அங்கே மலைப்பகுதியில் உச்சியில் ஒரு மரத்தில் ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் இருந்தது. அதை சாப்பிட்டா நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழலாம் அப்படின்னு சொல்லி அந்த நெல்லிக்கனியை மன்னருக்கு கொடுத்தாங்க. மன்னன் என்ன பண்ணான்? யார் அந்த மன்னன்? அதியமான். அவன் சாப்பிடாம ஔவையாருக்கு கொடுத்தான். ஏன் அப்படின்னா ஔவையார் சாப்பிட்டா அவர் இன்னும் நிறைய கவிதை நூல்கள்லாம் எழுதுவார், தமிழ் மேலும் சிறக்கும் என்பதற்காக மண்ணாட்சியை காட்டிலும் இந்த தமிழ் தான் மேலும் வளம் பெற வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணான்? ஔவையாருக்கு கொடுத்தான். அப்போ அங்கே அவனுடைய வள்ளல் தன்மை மேன்மை பொருந்தியதாக இருக்கிறது. அடுத்து பாரி பார்த்தீங்கன்னா முல்லைக்கே தன்னுடைய தேரை கொடுத்தான். அவன் வரக்கூடிய வழியில் என்ன பண்ணாங்க? முல்லை படர்ந்து இருந்தது. அது படர்வதற்கு இடம் இல்லாமல் சாலை ஓரத்துலலாம் வந்துருந்துச்சு. அதனால் தன்னுடைய தங்க தேரை என்ன பண்ணான்? முல்லை செடிக்கு கொடுத்தான். மயிலுக்கு போர்வை கொடுத்தவன் பேகன். இந்த மாதிரி நம்ம அவங்களுடைய வரலாறை அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே மாதிரி தன்னுடைய தலையையே புலவருக்கு பரிசாக கொடுத்து, இதை கொண்டு போய் கொடுத்து பொண்ணும் பொருளும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னவன் குமணவள்ளல்.
குமணவள்ளல் கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது தன்னுடைய நாட்டை தன்னுடைய தம்பிக்கு தாரை வார்த்து கொடுத்து தலைமறைவாக காட்டில் வாழ்ந்தவன் தான் குமணவள்ளல். அவனை பார்க்க வந்த புலவர் அவனை பார்த்து பாட்டெல்லாம் பாடினாங்க. அதாவது அந்த காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் தன்னை புகழ்ந்து பாட்டு பாடினாங்க அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணும் பொருளும் கொடுப்பாங்க. ஆனால் இவர் மறைவாக காட்டில் இருக்கிறாரு, குமணவள்ளல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு அரிய செய்தி வருது. என்ன அப்படின்னா, குமணவள்ளலோட தலையை யார் கொண்டு வந்து தராங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள்னு. உடனே அந்த புலவர்கிட்ட வாழை நீட்டி, இந்தாங்க என்னுடைய தலையை வெட்டி எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுத்து பொருளை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு வள்ளல் தன்மை நிறைந்தவர்கள் தான் அந்த காலத்தில் வாழ்ந்த வள்ளல்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? தமிழர் பொருள் ஈட்டி அறம் செய்து இன்புற்றனர். அதாவது தமிழர்கள் என்ன பண்ணாங்க? பொருள் ஈட்டி அறம் செய்து வாழ்ந்தார்கள். நம்மளுடைய திருவள்ளுவரும் அதை சொல்கிறாரு. அதாவது அறம் பொருள் இன்பம் வீடு, இதுதான் தமிழர்களுடைய சிறந்த வாழ்க்கை முறை. நல்ல வழியில் பொருளீட்டி மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு தானும் இன்பமாக வாழ்ந்தால் வீடு பேறு என்ற ஒன்றை நம்ம இயல்பாகவே அடையலாம். அதுக்கு கடுமையான தவம் என்பது தேவையில்லை அப்படின்னு கூறுகிறார் திருவள்ளுவர். அறம்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்காயின்றது அறம். அதாவது பொறாமப்படக்கூடாது, ஆசைப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, தீய சொற்களை பேசக்கூடாது. நல்ல வழியில் இருந்தோம்னாவே அதுவும் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது திருக்குறளில். அந்த மாதிரி அறத்துக்கு நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இங்கே என்ன பண்ணாங்க? தமிழர் பொருளீட்டி அறம் செய்து இன்புற்றனர். அடுத்தது இல்வாழ்க்கையை அற வாழ்க்கையாகவே கொண்டனர். அதாவது இல்லறம் என்பது தான் மட்டும் அனுபவிக்காமல் தான் ஈட்டிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் 2வது இயல் படிக்கும் பொழுதே உங்களுக்கு ஒன்று தெரியும். அதாவது தன்னுடைய வாயிலை அடைக்கும் முன்பு யாராவது உணவிற்காக காத்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டு யாரும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய வாசல் கதவை அடைப்பார்கள் அப்படின்னு நம்ம ஒரு செய்தியை நம்ம 3வது இயலில் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். சரியா? அந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தானும் பகிர்ந்து உண்டு வாழ்ந்தவர்கள் தான் சங்க காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள். உலகமே பரிசாக கிடைத்தாலும் பழிதரும் செயல்களை செய்ய மறுத்தனர். இது புறநானூற்று பாடல் வரி. அதாவது புறநானூறு சங்க இலக்கியத்தில் ஒன்று. புகழெனின் உயிரையும் கொடுக்குவர், பழியெனின் உலகுடன் பெறினும் கொள்ளலர். அதாவது புகழ் அப்படின்னா தன்னுடைய உயிரையுமே கொடுத்துருவாங்க, பழி அப்படின்னா உலகத்தையே கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு சிறப்புடையவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் அந்த காலத்து மக்கள். சங்க காலத்தில் அறத்தை மனித உறவின் மையமாக கொண்டிருந்தனர். அதாவது சங்க காலத்தில் அறந்தாம் மனித உறவின் மையமாக இருந்தது, அடிப்படையாக இருந்தது. சமய கலப்பில்லாத மானிட அறம் இயல்பாகவே நிலவிய காலம் சங்க காலம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறநெறி காலம் அப்படின்னா 15 கீழ்கணக்கு தோன்றிய காலம்தான். அப்போ சமண சமயத்தையும் சைவ சமயத்தையும் அடிப்படையாக கொண்டு இருந்தது. ஆனால் சங்க இலக்கியத்தில் எந்த ஒரு சமயமும் போற்றப்படவில்லை. சரியா? மனிதன் தனியானவன் அல்லன், அவன் சமூக கடலின் ஒரு துளி. அவனுக்குள்ளே சமூகம், சமூகத்துக்குள்ளே அவன். மனிதன் ஒரு தனிப்பட்டவன் கிடையாது, சமூகத்தில் ஒரு துளி தான் மனிதன். அவனுக்குள்ளாரையே சமூகம், சமூகத்துக்குள்ளாரையே அவன். இது ரெண்டும் இணைந்தால்தான் ஒரு சமூகம் இருக்கும். அந்த சமூகம் எப்படிப்பட்டது அப்படின்னா மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடியது. அது எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னா ஒரு பொது விதியை அடிப்படையாக கொண்டது. அந்த பொது விதி என்ன அப்படின்னா அறம்தான். அதாவது அறத்தை ஏற்று நல்ல வழியில் வாழ வேண்டும் என்பதுதான் அந்த பொது விதி. சங்க காலத்திற்கு பிந்தைய அற இலக்கியங்களின் காலத்தை அறநெறி காலம், அதுதான் 15 கீழ்கணக்கு தோன்றிய காலம். அறநெறி கால அறங்கள் சமயம் சார்ந்தவை. இது சமயம் சார்ந்ததாக இருக்கிறது. சரியா? சமணர்கள், வைணவர்கள் இவங்க எல்லாருமே இருந்த காலம். அதுக்கப்புறம் தோன்றியது பக்தி இலக்கியங்கள். அதுவும் வைணவம், சைவம் இதை அடிப்படையாக கொண்டு தான் அறத்தை பற்றி கூறியது. சங்க இலக்கிய அறங்கள் இயல்பானவை. கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று திறனாய்வாளர் ஆர்னால்டு கூறுகிறார். அதாவது கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு அப்படின்னு சொல்லி திறனாய்வாளர், அதாவது சிறந்த திறனாய்வாளர், எதையும் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் ஆர்னால்டு கூறுகிறார்.
அந்த வகையில் சங்ககால வாழ்க்கையில் இருந்து உருவான அறங்களே சங்க இலக்கியத்தில் பதிவு பெற்றுள்ளன. சங்க அறங்கள் சமயங்களிடமிருந்து இரவல் பெற்றவை அல்ல. அதாவது அதுக்கப்புறம் தோன்றிய அறநெறி கால அறங்கள் 17 கீழ்கணக்கு தான் சமயத்தை சார்ந்ததாக இருக்கிறது. சங்க இலக்கியத்து அறங்கள் வந்துட்டு கண்டிப்பாக என்னது சமயங்களை சார்ந்தது கிடையாது. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இரவல்னா என்னது கடன் பெற்றவை. அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. அதாவது அறத்தில் வணிகம் நோக்கம். வணிகம்னா என்னது? ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை பெற்றுக்கொள்வது தான். ஒரு பொருளை கொடுத்து மற்றொரு பொருளை பெற்றுக்கொள்வது தான் என்னது வணிகம், வியாபாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் அறத்தில் அது கிடையாது. நான் இப்போ உனக்கு இந்த உதவி செய்கிறேன், பின்னாடி எனக்கு இந்த உதவி செய்யி, இந்த பிறவியில் நான் ஒரு உதவி செஞ்சால் அது வந்துட்டு எனக்கு அடுத்த பிறவியில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தன்மை அற்றது தான் என்னது அறம். அதான் சொல்லியிருக்காங்க, அறத்தில் வணிக நோக்கம் கொள்ளாமை. அறம் செய்வதில் வணிக நோக்கம் இருக்கக்கூடாது என்பது சங்ககால மக்களின் கருத்தாக இருந்தது. இப்பிறப்பில் அறம் செய்தால் அதன் பயனை மறுபிறப்பில் பெறலாம் என்ற வணிக நோக்கு கூடாது. அதாவது இந்த பிறப்பில் நம்ம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அடுத்த பிறப்பில் நமக்கு வந்துட்டு பயன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது வணிகமாக மாறிவிடும். அதான் சொல்கிறாரு, இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆ அல்லன். புறநானூறு. அதாவது இந்த பிறவியில் செய்தது மறுமைக்கு ஆகும் அப்படின்லாம் என்ன பண்ணல, அறத்தை விற்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய்பற்றி ஏனிச்சேரி முடமோசியார் குறிப்பிட்டுள்ள கருத்து. நோக்கமின்றி அறம் செய்வதே மேன்மை தருவது என்பதில் இதில் உணர்த்தப்பட்டுள்ளது. எந்த நோக்கமும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம ஒரு உதவி செஞ்சால் மறுபடியும் நமக்கு உதவி கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்யக்கூடியது தான் சிறந்த அறம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கண்ணே நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நூல் பேரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வள்ளல்கள் பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதை யார் சொன்னாங்க, ஆசிரியர் பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் எனும் அறவிலை வணிகன் அதாவது அதாவது ஆயை பற்றி கடையேழு வள்ளல்கள் ஒருவனான ஆயை பற்றி யார் சொல்லியிருக்காரு, ஏனிச்சேரி முடமோசியார் கூறியுள்ளார். இது நமக்கு முக்கியம். சரியா? இது எந்த அறத்தில் சொல்லியிருக்காங்க? வணிக அறம். சரியா? அடுத்தது அரசியல் அறம். அரசியல்னா என்னது? அரசாட்சி. அரசியல்னா என்னது? அரசாட்சி. சங்க பாக்களில் அறம் பற்றிய அறிவுரைகள் பெரும்பாலும் அரசர்களை முதன்மைப்படுத்தியது. ஏன்னா அரசன் எவ்வழி குடிகள் அவ்வழி. அரசனை முதன்மையாக கொண்டுதான் மக்களும் வாழ்ந்தார்கள். சரியா? அப்போ அறங்கள் பெரும்பாலும் எவற்றை அடிப்படையாக கொண்டது? அரசனை அடிப்படையாக கொண்டது. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அறநெறி வாழ்க்கையே அரசனுடைய கொற்றம்னா என்னது? ஆட்சி, அரசாட்சி. அறநெறி பிழையா திறனறி மன்னர். அதாவது அறநெறியிலிருந்து பிழையாமல் தன்னுடைய திறனை அறிந்து அரசாட்சி செய்யக்கூடியவர் தான் சிறந்த மன்னர். செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அவங்களுடைய குறியீடாக இருக்கும். செங்கோல்னா என்னது? நிமிர்ந்த வளையாத ஒரு கோல். வெண்கொற்ற கொடை சிறந்த கொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அறத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யக்கூடிய மன்னர்களுக்கு தான் இது இருக்கும். அறநெறி பிழையா, அதாவது அறவழியில் ஆட்சி செய்யலை அப்படின்னா தன்னுடைய ஆட்சி அழிந்துவிடும். அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு சிலப்பதிகாரம். யானோ கல்வன் யானே அரசன், நான் அரசன் கிடையாது நான் தான் கல்வன் அப்படின்னு சொல்லி கண்ணகி வந்துட்டு பாண்டியனுடைய அவையில் வழக்காடி தன்னுடைய கணவன் கல்வன் அல்லன் அப்படின்னு சொன்ன உடனே அரசன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய ஆட்சி, என்னுடைய மூதாதையர் வழி வழி செங்கோல் ஆட்சி செஞ்சு வந்தாங்க, அது வந்துட்டு என்னால் பிறழ்ந்து விட்டது, வழி தவறி விட்டது, அதனால் என்னுடைய ஆயுள் கெடுக அப்படின்னு சொல்லி அவன் இறந்துட்டான். சரியா? அப்போ அவன் என்ன பண்ணல, சரியாக விசாரிக்கலை, அறவழியில் ஆட்சி செய்யலை, அதனால் அவனுடைய ஆயுளை விட்டுட்டான். அதே போல் மனுநீதி சோழனை பற்றி உங்களுக்கு தெரியும். அதாவது அவனுடைய மகன் போன அந்த தேரில் வந்துட்டு பசு கன்று ஒன்று பட்டு இறந்துருது. ஆனால் வந்துட்டு அரச வீதியில் உலா வருவது அரசனுக்குரிய சிறப்பு. அதுலேயும் இப்பயும் இருக்கக்கூடிய சட்டம் என்னது, பெண் சக்கரத்தில் எது அடிபட்டாலும் அது வந்துட்டு ஓட்டுநருக்கு பொறுப்பு கிடையாது.
அப்படி இருந்தும் பெண் சக்கரத்தில் பட்டு இறந்தப்பட்டது அந்த கன்று. ஆனாலும் மணியடித்து நீதி கேட்ட அந்த பசுக்காக தன்னுடைய மகனையே தேர்ச்சக்கரத்தில் இட்டு கொன்றவன் மனுநீதி சோழன். அந்த அளவுக்கு அறநெறியில் அரசாட்சி செய்தவர்கள் தான் அந்த காலத்து மன்னர்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறி பிழையா திறனறி மன்னர். அப்போ மன்னர்களுடைய செங்கோலும் வெண்கொற்ற கொடையும் அறத்தின் குறியீடுகளாக இருந்திருக்கு. அப்போ சிறந்த முறையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அறவழியில் ஆட்சி செஞ்சுருக்காங்க. அரசன் செங்கோல் போன்று நேரிய ஆட்சியினை மேற்கொள்ள வேண்டும். அந்த செங்கோல் எப்படி இருக்கும், நிமிர்ந்து வளைவு இல்லாமல் நேராக இருக்கும். அதுபோல் ஆட்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீர்நிலை பெருக்கி நிலவளம் கண்டு உணவு பெருக்கம் காண்பதும் அதனை அனைவருக்கும் கிடைக்கச் செய்வதும் அரசனின் தலையாய கடமை. அதாவது நீர்நிலை அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, கால்வாய்கள், குளம், ஏரி, கண்மாய் இதெல்லாம் அங்கங்கே வெட்டி வச்சாங்க. நிலவளம் கண்டு விவசாயத்திற்கு ஏற்ற நிலத்தையும் உருவாக்கி கொடுத்தார்கள். உணவு பெருக்கம் அங்கங்கே சத்திரம் மடங்கள் எல்லாம் வச்சு மக்களுக்கு பஞ்சம் ஏற்படாத பட்டினி ஏற்படாத வகையில் உணவு கொடுத்து வந்தாங்க. சரியா, இதெல்லாம் தான் ஒரு சிறந்த அரசனுக்குரிய கடமை. குற்றங்களை அறத்தின் அடிப்படையில் ஆராய்ந்து தண்டனை வழங்க வேண்டும். அதாவது ஒருத்தன் தப்பு செஞ்சுருந்தான் அப்படின்னாலும் என்ன பண்ணும், அறவழியில் தீர விசாரிக்கணும். கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய் தான். சரியா, தீர விசாரிப்பது தான் மெய் என்பதை அடிப்படையாக கொண்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீதி வழங்க வேண்டும் என்கிறார் பொதி பசுங்குடையார். அரசன் அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் உதவினர் அப்படின்னு சொன்னவர் யாருக்குன்னு இது ரொம்ப முக்கியம். யார், பொதி பசுங்குடையார் தான் அரசன் எப்படி நீதி வழங்க வேண்டும் என்பதை அரசியல் அறத்தில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசன் வந்துட்டு அறநெறியில் ஆட்சி செய்வதற்கு அமைச்சரும் மிக முக்கிய காரணமாக இருந்திருக்காரு. அதுதான் நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை. நல்லதும் கெட்டதும், நன்றுனா நல்லது, தீதுனா கெட்டது, ஆய்தலும் எல்லாத்தையும் ஆராய்ந்து அன்பு வழியிலையும் அறத்தலையும் காத்து நிற்பது அமைச்சரோட கடமை. சரியா, அதாவது ஒரு மன்னன் தவறு செய்யும் பொழுது அதை திருத்தி சரியாக ஆட்சி செய்வதற்கு வலியுறுத்தக்கூடியவன் யார், அமைச்சர். அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் பார்த்துருக்கோம். அக்பர் பீர்பால் கதையெல்லாம் நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் சிறந்த எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கக்கூடியவன் தான் யார், சிறந்த அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கருத்தை நமக்கு சொல்லுது. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்கிறக்கூடிய நூல் இது மதுரை காஞ்சி. அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் ஆராய்ந்து அன்பு வழியில் அறத்தோட மக்களை காக்க வேண்டும் என்பதை கடமையாக கொண்டவன் அமைச்சன். சரியா, அமைச்சரோட கடமை இது. செம்மை சான்ற காவிதி மாக்கள், அதாவது செம்மையான முறையில் சான்றோர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். காவிதி அப்படின்னா அந்த காலத்தில் அமைச்சருக்கு வழங்கக்கூடிய, சிறந்த அமைச்சருக்கு வழங்கக்கூடிய ஒரு பட்டம் தான் காவிதி. சரியா, என்று அமைச்சர்களை மாங்குடி மருதனார் போற்றுகிறார். அடுத்து அரங்கூர் அவயம் அப்படின்னா என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அந்த காலத்தில் அரங்கூர் அவயம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. அதாவது நீதி வழங்கக்கூடியது. அறம் கூறும் மன்றங்கள் அரசரின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரியும். அரசர் செய்யக்கூடிய இந்த அறநெறி ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியது இந்த அறம்கூர் அவயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அறம்கூறு அவயம் பற்றி அறம் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. இதை மேலும் மெருகேற்றுவது போல அறம் கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. அடுத்தது பார்த்தோம்னா உறையூரில் இருந்த அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. உறையூர் உங்களுக்கு தெரியும், காவிரி பூம்பட்டினத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது உறையூர் தான். காவிரி பூம்பட்டினத்தினுடைய அந்த பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடியது, இப்போ திருச்சியில் இருக்கக்கூடியது. திருச்சி தலைநகராக கொண்டது உறையூர். சரியா, அது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அரங்கூர் அவயத்தை பற்றி சிறப்பாக கூறியுள்ளது. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மதுரையில் இருந்த அரங்கூர் அவயத்தை பற்றி மதுரை காஞ்சியிலும் சொல்லியிருக்காங்க. அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது. துலாக்கோல்னா என்னது,
தராசு எப்பயுமே என்னது நீதி நேர்மையோடு இருக்கக்கூடியது, சொந்தம் பந்தம்லாம் பார்க்காம சரியான தீர்ப்பு வழங்கக்கூடியது. அதுபோல் நடுநிலைமை மிக்கது தான் இந்த மதுரை காஞ்சியில் சொல்லப்படக்கூடிய அரங்கூர் அவயம், துலாக்கோலை போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க. போர் அறம், போர்னா என்னது? அந்த காலத்தில் போர் செய்வாங்க இல்லையா, நம்ம ஏற்கனவே இப்போ போன இலக்கண பகுதியில் பார்த்தோம் இல்லையா, வெற்றி கரந்தை. இது வந்துட்டு போர் அறத்தை அடிப்படையாக கொண்டது. போர்லையும் அறமுறையை பின்பற்றுவார்கள். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடியாதவர்களெல்லாம் விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் போர் செய்வாங்க. வெற்றினா உங்களுக்கு என்னன்னு தெரியும், ஆணிரைகளை கவர்தல், பசுக்களை கவர்தல், திருடி செல்லுதல். அதாவது பசுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அதை கடத்திட்டு போயிடுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இந்த மன்னன் என்ன பண்ணுவான், அந்த பசுக்களை எல்லாம் மீட்டுட்டு வருவான். அதுதான் கரந்தை. அப்படி வரும் பொழுது அப்படி மீட்டுட்டு வந்த பசுக்களை என்ன பண்ணுவான், அவன் பாதுகாப்பாக வைப்பான். ஏன்னா பசுக்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படக்கூடாதுன்னு. அப்போ வெற்றி கரந்தையும் அறப்போர் முறையில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, போர் செஞ்சுருக்காங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு வெற்றி கரந்தை. சரியா? அது மட்டுமல்லாமல் தமிழர் போரிலும் அறநெறிகளை பின்பற்றினர். போரறம் என்பது வீரமற்றோர், அதாவது என்னால் போர் புரிய முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க, புறம் முதுகிட்டோர், சிறார், முதியோர் ஆகியோரை எதிர்த்து போர் செய்யாமையை குறிக்கிறது. இவங்களெல்லாம் எதிர்த்து நம்ம போர் செய்யக்கூடாது. நம்மளுக்கு வலிமையாக நம்மோட திறமைக்கு நிகரான ஒரு திறமை படைத்தவன் கூட மட்டும்தான் நம்ம சண்டை போடணும். சரியா? நம்மை காட்டிலும் வலிமை குறைந்தவனிடத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, போர் புரியக்கூடாது. சரியா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. வீரமற்றோர் புறம் முதுகிட்டோர், அதாவது புறம் என்னால் முடியாது அப்படின்னு ஓடி போயிடுறான் இல்லையா, சண்டை போட முடியாமல், அவன் தான் புறம் முதுகிட்டோர். சிறார் சின்ன பசங்க, முதியோர் வயதானவர்கள், இவங்களையெல்லாம் எதிர்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, போர் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் போரின் கொடுமையிலிருந்து பசு, பார்ப்பனர், பெண்கள், நோயாளர், புதல்வரை பெறாதவர் ஆகியோருக்கு தீங்கு வராமல் போர் புரிய வேண்டும் என்று ஒரு பாடல் கூறுகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, பசு, பார்ப்பனர் அந்தனர், பெண்கள், நோயாளர் நோய் இருக்கக்கூடியவர்கள், புதல்வர்களை பெறாதவர், சரியா, குழந்தை பெறாதவர்கள், இவங்களையெல்லாம் விலக்கிட்டு அவங்களுக்கு தீங்கு ஏற்படாமல் தான் நம்ம என்ன பண்ணணும், போர் செய்யணும். போருக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க, இவங்களெல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டு தான் அதுக்கப்புறம் போர் செய்வாங்க. அதுக்கப்புறம் தம்மை விட வலிமை குறைந்தவரோடு போர் செய்வது கூடாது என்பது ஆவூர் முழங்கிழனார் குறிப்பிட்டிருக்கிறார். அதுதான் நம்மளுக்கு இந்த பாடல் உணர்த்துகிறது. எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். இது புறநானூற்று பாடல். சொன்னவர் யாரு, ஆவூர் மூலம் கீழனார். சாரிக்கண்ணே, ஆவூர் மூலம் கீழனார். அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர்ச்சென்று எரிதலும் செல்லான். அதாவது தன்னுடைய வலிமை குறைந்து இருக்கக்கூடியவங்கிட்ட எதிரே போய் என்ன பண்ண மாட்டாங்க, போர் செய்ய மாட்டாங்க. எதிர்ச்சென்று எரிதலும், எரிதல்னா என்னது, போர் செய்தலும் செய்ய மாட்டாங்க. தனக்கு நிகரான வலிமை உடையவர்களுடன் தான் என்ன பண்ணுவாங்க, போர் செய்வாங்க. இதை பற்றி புறநானூற்றுள் ஆவூர் மூலம் கீழார் அப்படிங்கிறவரு சொல்லியிருக்காரு. என்னன்னு, வலிமை குறைந்தவருடனும் போர் செய்யக்கூடாது. அடுத்தது கொடையறம். வீரத்தை போலவே கொடையும் தமிழர்களால் விரும்பப்பட்டது. நம்ம கொடைக்கு தான் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்கோம். என்னது, கடையேழு வள்ளல்கள், குமணன், கர்ணன், இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். சரியா? ஒரு மனிதன் தன்னுடைய மகிழ்ச்சியை மறந்து மற்றவர் மகிழ்ச்சியை நாடுவது தான் உண்மையான மகிழ்ச்சி. ஒரு மனிதன் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை மட்டும் பெரிதாக நினைக்கக்கூடாது. சரியா? மற்றவங்களுடைய மகிழ்ச்சியையும் தன்னுடைய மகிழ்ச்சியாக போற்ற வேண்டும். அப்போ தான் ஒரு சிறந்த மனிதன். அதாவது தன்னுடைய மகிழ்ச்சியை மறப்பது தான் மகிழ்ச்சி. நான் எப்பயும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், தான் அப்படிங்கிறத விடுத்து தாங்கள், நாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். அப்போ தான் அவன் ஒரு சிறந்த மனிதன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேமெனினும் தப்புனா பழவே. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசனே இருந்தாலும் உண்பது நாளி உடுப்பது இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பது எனினே தப்புனா பழவே. அரசனாக இருந்தாலும் சரி, அவன் என்னது, சாப்பிடக்கூடிய அளவு கொஞ்சம் தான். அதே மாதிரி உடுக்கக்கூடிய உடை 2 ஆடை, மேலாடை கீழாடை. பிற எல்லாமே தூங்கிறது மற்ற எல்லா செயல்களும்
மனிதருக்கு, அதாவது அரசன் அல்லாத மற்றவர்களுக்கும் அரசனுக்கும் அதே தான். அப்படி இருக்கும் பொழுது பொருளை ஈட்டி மற்றவங்களுக்கு கொடுப்பது தான் சிறந்த அறம். தூய்ப்பம் அப்படின்னா என்னது? தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அதுதான் செல்வத்தின் பயனே ஈதல் அப்படின்னு புறநானூற்றில் மதுரை கணக்காயினார் மகன் நக்கீரனார் குறிப்பிட்டிருக்காரு. செல்வத்தின் பயன் ஈதல். செல்வத்தின் பயன் என்னது? பொருளை ஈட்டுவதோட பயன் என்னது? மற்றவங்களுக்கு கொடுத்து தானும் பகிர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான். தூய்ப்போம் அப்படின்னா தானும் பயன்படுத்துதல். சரியா? நம்மளும் பயன்படுத்திக்கணும், அதை என்ன பண்ணணும்? மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். அதுதான் நம்ம பொருள் ஈட்டுவதோட பயன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை தான் வந்துட்டு யார் சொல்கிறாங்க? நக்கீரனார் கூறுகிறார். அடுத்தது, கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது. பழந்தமிழர் கொடை மாட்சியை புலப்படுத்துகிறது. கொடையின் சிறப்பால் தான் நம்ம கடையேழு வள்ளல்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். சரியா? சேர சோழ மூவர் ஆட்சி செய்தாலும், சேர சோழ பாண்டியர் என்று மூவர் ஆட்சி செய்தாலும் அவர்களை காட்டிலும் இந்த கடையேழு வள்ளல்கள் பற்றி தான் பல இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ளது. அதற்கு காரணம் அவங்க செய்த அந்த வள்ளல் தன்மை தான். சரியா? அதனால் இங்கே கொடைக்கு தான் முதலிடம். அதுதான் வந்துட்டு இந்த பழந்தமிழர் கொடை மாட்சினா என்பது அவங்களுடைய மாண்பு பண்பை புலப்படுத்துகிறது. எழுவரின் கொடை பெருமையை சிறுபானாற்று படையிலும் பெருஞ்சித்திரனார் பாடலிலும் பதிவு செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சிறுபானாற்று படையிலும் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் பாடல் அதிலையும் என்ன பண்ணியிருக்காங்க? கொடையேழு வள்ளல்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆற்றுப்படை இலக்கியங்கள் கொடை இலக்கியங்களாகவே உள்ளன. ஆற்றுப்படை இலக்கியங்கள் உங்களுக்கு தெரியும். 10 பாட்டில் 5 வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான். புறநானூற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, இதெல்லாம் வந்துட்டு ஆற்றுப்படை இலக்கியங்கள் தான். இதில் என்ன சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, மன்னர்களை பாடி புகழ்ந்து பரிசை வாங்கிட்டு வரக்கூடிய புலவர்கள் தான் அனுபவித்தது மட்டுமல்லாமல் மற்ற புலவர்களுக்கும் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. அதாவது இந்த வழியில் இந்த மன்னனை நான் புகழ்ந்து பாடினேன், நீயும் போய் என்ன பண்ணு? புகழ்ந்து பாடு, உனக்கு பொன்னும் பொருளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆற்றுப்படுத்துதல் வந்துட்டு ஒரு கொடையாகவே உள்ளது. 10 சேர அரசர்களின் கொடை பதிவாகவே உள்ளது. அதாவது 10, அதாவது 8 தொகை நூல்களுள் ஒன்று 10, அது வந்துட்டு 10 மன்னர்களை பற்றி பாடக்கூடிய ஒரு நூல் தான். அதில் முதல் 10 இறுதி 10 நமக்கு கிடைக்காது. மீதி இருக்கக்கூடிய இமயவர்மன், நெடுந்தியரலாதன், பல்யானை, செல்கெழு குட்டுவன், அதுக்கப்புறம் கலங்காய் கண்ணி, நார்முடி சேரல், அதுக்கப்புறம் செங்குட்டுவன், ஆடுகோட்பாட்டு சேரலாதன், செல்வ கடுங்கோ வாலியாதன், தகடூர் எறிந்த பெருஞ்சேரல், இளஞ்சேரல் இரும்புரை. முதல் 10 கடைசி 10 நமக்கு கிடைக்கல. இவங்களை பற்றி 10 பாடல்களும் எதை பற்றியது அப்படின்னா அவங்க வாரி வழங்கிய கொடை பற்றியதாக தான் இருக்கிறது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவங்களை புகழ்ந்து பாடிய புலவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்தாங்க. அவங்க எந்த அளவுக்கு பொண்ணு கேட்டாலும் சரி, அதுவும் ஒரு மன்னன் என்ன பண்ணான் அப்படின்னா தன்னுடைய மகனையே தாரை வார்த்து கொடுத்தான். அந்த அளவுக்கு என்ன பண்ணாங்க? வாரி வழங்கினார்கள். அப்போ இந்த 10 சேர அரசர்கள் கொடைப்பதிவு பற்றி இடம்பெற்றுள்ளது. புறநானூற்றிலையும் கொடைப்பதிவு பற்றி கூறப்பட்டுள்ளது. மக்களின் கருவூலம் அப்படின்னு சொல்லப்படுகிற புறநானூற்றிலையும் இந்த கொடை பற்றிய செய்திகள் நிறைய இடம்பெற்றுள்ளது. அப்போ கொடைக்கு சிறப்பிடம் அந்த காலத்தில் சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு என்பது நமக்கு புலப்படுகிறது. குழந்தைகளே, இன்றைய வகுப்பில் இன்றளவு தகவல் போதும். அடுத்த வகுப்பில் மீதி இருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் உற்று கவனித்த என் குழந்தைகளுக்கு நன்றிகள்.